நன்றி. வந்த அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபங்க்ஷன் மாதிரி இது, எல்லோரும் வந்திருக்கீங்க. யாத்தி யாத்தி முழுக்க முழுக்க என் நண்பனுக்காக பண்ணது. கௌதம் ஜார்ஜ் அவன் சொன்ன மாதிரி ரிதம் ஆஃப் லைஃப்பில் ஆரம்பித்தோம். திரும்பவும் பழைய புராணத்தை ஆரம்பிக்க விரும்பலை. அதான் அவன் சொன்ன மாதிரி நான் தனியாக தான் சுற்றிட்டு இருப்பேன், தனியாக தான் இருப்பேன். இண்டஸ்ட்ரியில் யாராவது என்னை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன், கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன உள்ளங்கள் என்னை அங்கங்கே என்னை தூக்கி விட்டு இன்றைக்கி இந்த இடத்துல இந்த மேடையில் வந்து நான் உங்களை எல்லாத்துட்டையும் நாயகனாக வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஜார்ஜ். ஜார்ஜோட பார்ட் ரொம்ப சின்னது கிடையாது, ரொம்ப ரொம்ப பெருசு என் லைஃப்பில். ரிதம் ஆஃப் லைஃப்பில் ஆரம்பித்து 3 சீன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அங்கே என் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக இருந்துச்சு. நான் எப்போல்லாம் நான் சினிமா விட்டு போப்போன்னு எனக்கு பயம் இருந்துச்சோ, அந்த சின்ன விஷயம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். நம்ம ஒரு மியூசிக் வீடியோ பண்ணாலே கேலி பண்ணுவாங்க. என் இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கும்போது அது தெரியும். நான் ஒரு போஸ்ட் போடுவேன், ரிலீசிங் சூன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுவேன். இந்த மாதிரி ரிதம் ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மியூசிக் வீடியோ பண்ணுறேன்னு இருக்கட்டும். உடனே வந்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, என்ன படம் பண்ணுறியா, என்ன படமா சூப்பர் அப்படிம்பாங்க. இல்லைங்க அது பாட்டு தான் பண்ணுறேன். பாட்டு தானா, அதுக்கு இவ்வளோ சீனா அப்படிமா. நான் சீன் ஒன்றும் போட்டிருக்க மாட்டேன், வெறும் போஸ்டர் போட்டிருப்பேன், இந்த மாதிரி பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க சொல்லும்போது நான் அப்படியே டவுன் ஆகிடுவேன். எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா சும்மா அது ஈஸியாக யாருக்கும் கிடச்சிடும். அந்த சின்ன விஷயம் கூட எனக்கு பெருசாக தான் நான் பார்த்தேன். பட் வெளியிருந்து பார்க்குறவங்க அதே கூட கேலி செய்வாங்க. நீ இது இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன், இன்னும் நீ பெருசாக போகல, இன்னும் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிலாம் நான் கேலி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து திரும்ப எனக்கு ஒரு மியூசிக் வீடியோவுக்கு இவ்வளோ பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனாக வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு இதை நான் பார்க்கும்போது ஐ ஃபீல் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதே சமயம் அந்த சின்ன விஷயம் 3 சீன்ஸாக இருக்கட்டும், அதில் நடந்த சின்ன சின்ன அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணி என்னை அழகாக காட்டி, உங்களுக்கு தெரியாது அந்த விஷயம் என்னை நிறைய இடத்துக்கு கொண்டு போச்சு. நிறைய பேர் என்னை பார்த்து ஆடிஷன் கூப்பிட்டு, சிலதெல்லாம் டேரக்ட் ஆடிஷனே இல்லாமல் நிறைய இடத்துல என்னை வந்துட்டு அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண சொல்லி. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது அமைச்சு கொடுத்த கௌதம் ஜார்ஜ் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் சொல்லவே மாட்டேன். நம்ம பெருசாக போயிட்டே இருக்கணும். ஒரு ட்ரீம் கூட அவங்க கூட நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு படத்தில் நான் பண்ணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. தேங்க்யூ ஜார்ஜ் ஃபார் இட். அண்ட் கம்மிங் டு த டீம், அபிஷேக், நான் உன்னை என்ன சொல்கிறேன், லெஜண்ட்னு சொல்கிறதா இல்லை டுபாகூர்னு சொல்கிறதா? ஸோ நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா, பாட்டு பண்ணிகிட்டே இருக்கான், ரொம்ப பண்ணுறான், பாட்டே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ப்ராஜெக்ட் வர வரைக்கும் என்ன வேணால் யார் வேணால் பண்ணிட்டே இருக்கலாங்க. அன்லெஸ் நாட்டில் அது மக்களுக்கு அழுத்து போகக்கூடாது. நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம். அதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் நான் யாத்தி சூஸ் பண்ணேன். எனக்கு பாட்டு கேட்டோன்னே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ கௌதம் ஜார்ஜ் எனக்கு கொண்டு வரும்போது அது இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டு வரல, ஒரு சின்ன ஒரு இதாக தான் இருந்துச்சு. அதை போக 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 அதை பில்டப் கொடுத்து நிறைய விஷயங்களை எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் அந்த குத்தெல்லாம் வந்துட்டு எனக்கு அதை கேட்டோன்னே எனக்கு இது எப்போ சீக்கிரமாக நம்ம ஷூட் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு இந்த சாங் எனக்கு. ஸோ அப்போ நான் முடிவு பண்ண என் கெரியரில் டெஃபினட்டாக நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அடிப்போலி, குட்டி பட்டாஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சாங் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக. பட் டெஃபினட்டாக அதெல்லாம் தாண்டி ஒரு பாயிண்ட் நான் மேலே என்னோட ஏதாவது இதில் இருக்குன்னு நான் ரொம்ப நம்பினேன், பிலீவ் பண்ணேன். இன்றைக்கி அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, யாத்தி பார்த்தேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அதுவே எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யாத்தி அபிஷேக். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர், கௌதம் சொன்ன மாதிரி நானும் போயிட்டு ப்ரிப்பேர்டாக போயிட்டு மாஸ்டர் டான்ஸ் ரெடி அப்படின்னு, அவர் இப்படின்னு நான் பார்த்துட்டேன், மாஸ்டர் டான்ஸ் அப்படின்னு, அதில் அவ்வளோதான்ப்பா அப்படின்னாரு. ரொம்ப டவுன் ஆகிட்டேன். என்னது இது, ரொம்ப ஆடலான்னு ஆசையாக வந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லாம் எனக்கு டைம் கிடைக்கல, ரிஹர்சல் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. குட்டி பட்டாஸாக இருக்கட்டும், அடிப்பொலியாக இருக்கட்டும், ஷூட் டேட்ஸில் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தனால என்னால் ரிஹர்சல்லாம் பண்ண முடியல, டேரெக்டாக ஷூட்டுக்கே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு நான் டைம் ஒதுக்கி வச்சேன், இதை நல்லா பண்ணணும், நிறையா பீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் ஈஸியாக இவ்வளோதான் ஸ்டெப் அப்படின்ட்டாரு. நான் அப்படியே பார்த்து முடிச்சுட்டே இருந்தேன். சரி அப்படியே போட்டுட்டு இருப்போம். திடீர்னு அந்த குத்து இடத்துக்கு என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா அங்கே வச்சா ட்விஸ்ட்டு. கௌதம் ஜார்ஜ் வந்துட்டு, மச்சான் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, சிங்கிள் டேக் அப்படின்னா. ரைட்டு, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சாங் வந்துட்டு ஒரு வெறி தான். கார்லையாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், பாட்டை போட்டு போடுற குத்தன் அடி அடிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா டெஃபினட்டாக நான் செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேட்கும் போது இது ஏன் சாங்குன்னு கிடையாது, இல்லை அபிஷேக் சாங் கிடையாது, ஜென்ரலாக ஒரு சாங் அப்படின்னாலே நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதுதான் அல்டிமேட் கோல். நான் மட்டும் என்ஜாய் பண்ண பார்த்தது ஏன் பாட்டு ஏன் இது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாரும் கேட்கும் போது நீங்கள் எப்போல்லாம் டவுனாக இருக்கீங்களோ, எப்போல்லாம் நீங்கள் சோகமாக இருக்கீங்களோ, எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ,
இது ஒரு மெடிசனாக நீங்கள் எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக உங்களை கண்டிப்பாக இது வந்துட்டு அவ்வளோ ஒரு உங்கள் மூட் அப்படியே மாற்றும். அந்த இடத்துல நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்த இது என் மைண்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணேன். தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டரும் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு டான்ஸராக நான் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்காக அவர் எனக்கு ஒரு சின்ன எஃபோர்ட் போட்டு எனக்கு இதில் ஒரு அஸ்வின் சூப்பராக ஆடி இருக்கப்பா அப்படின்னு 4 பேர் எனக்கு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். தேங்க்ஸ் லாட். அண்ட் ஹர்ஷிதா அவங்க வந்துட்டு சொல்லவே வேணாம். டான்ஸ் ப்ராக்டிஸ் போகும்போது அவங்க ஒரு தடவை பார்ப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு ஆடிட்டு போயிடுவாங்க. அப்படியே பார்ப்பேன், ஐயோ நம்ம தான் ரொம்ப வீக்காக இருக்கும் போல் அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டீங்க. ஸோ நைஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் யாத்தி. அண்ட் ராம் கணேஷ் உட்காந்து ஹைதராபாத்தில் இருந்தேன் நான். அப்போது 4 பேர் உட்காந்து மீட்டிங்லாம் போட்டு என்ன லிரிக் எடுப்போம், காஃபியா யாத்தியா உட்காந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது இன்வால்வாக இருந்தோம் எல்லாருமே இந்த ப்ராஜெக்டில். யாருமே வந்து விட்டு கொடுத்துக்கல, எல்லோரும் ஒரு டீம் எஃபர்ட் தான். ஸோ அவரும் எஃபர்ட் போட்டு எனக்கு அந்த சாங் ஈஸியாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கேட்குற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். அண்ட் கடைசியாக வளராத ஒரு ஜீவன் ஸ்டில்சன். ரொம்ப சின்ன பையன், உண்மையிலே ரொம்ப சின்ன பையன். சின்ன பையனால கிராண்ட் எடுத்துக்க முடியாது. எஃபர்ட்டில் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு என்ன பண்ணுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஏன்னா ஜார்ஜ் சொன்ன மாதிரி ஜார்ஜுக்கு நோ சொல்லவே கிடையாது. எல்லா விஷயத்திலும் நான் கூட இருந்து பார்த்தேன். ஜார்ஜ் என்னெல்லாம் கேட்குறானோ அங்கே வந்து நிற்கும். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே எனக்கு அதிகமாக பட்ஜெட் எனக்கு என் ப்ராஜெக்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நடந்துச்சு. ஸோ ஸ்டெல்சன் தேங்க்யூ ஃபார் இட். எங்களை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஜார்ஜ் சொன்ன மாதிரி உண்மைதான், மழை நிற்கணும் அப்படின்ட்டாங்க. உடனே டார்பே வாங்க ஆர்டர் போட்டு போயிட்டாரு. அங்கே பார்த்துட்டு என்னடா இந்த மனுஷன் உண்மையிலே எல்லாமே நம்புறாரு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவாது இந்த பாட்டு பெஸ்ட்டாக வரணும், நல்ல ஒரு அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி அந்த அவுட் வந்திருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் இதை என்ஜாய் பண்ணுறாங்க. மோரோவர் நான் இங்கே நின்று பேசுகிற முழுக்க காரணமான என் ஃபேன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், என்னோடய வாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பேசுகிறத விட எனக்கு அவங்க தான் பேசுகிறாங்க. என்னை இங்கே நிற்க வச்சு அழகு பார்க்குறது அவங்க மட்டும்தான். ஏன்னா என்ன மாதிரி ஆளுக்கெலாம் இங்கே வர்றதுக்கு முடியும் ஒரே ஒரு ஹோப்புனா அது அவங்க மட்டும்தான். இல்லைனா என்ன மாதிரி ஆள் இங்கே வந்து நின்று உங்களை முடி பேசவே முடியாது. நான் இங்கே நின்னாலும் அவங்க தான், நான் போனாலும் அவங்க தான். அதை நான் பெருமையாக எடுத்துப்பேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு அவங்கள பற்றி. ஏன்னா அவங்கள சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம். நிறையா வந்துகிட்டே இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்கள பற்றி. எல்லா விஷயமா இருக்கட்டும், என்னை ஒருத்தர் பெருசாக பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கும் அவங்க தான் காரணம். என் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி வந்து நின்று குரல் கொடுக்குறாங்க. என்னை பற்றி யாராவது எதாவது தப்பாக சொன்னால் கூட அவங்க தான் ஃபஸ்ட்டு நின்று குரல் கொடுக்குறாங்க. ஸோ நான் எதை பற்றியும் வரி பண்ணாமல் இன்றைக்கி நான் வந்துட்டு என் வேலையை மட்டும் பார்க்குறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மட்டும் பத்தாது, டெஃபினட்டாக நான் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அது இட்ஸ் அ ப்ராமிஸ். சொன்ன மாதிரி எப்போவுமே சொல்லுவேன், நான் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அண்ட் ஃபைனலி சோனி மியூசிக், அது ஒரு விடாத லவ் மாதிரி. சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம் தான். சோனி அந்த இது பார்த்தாலே ஒரு ஆசை இருக்கும், அந்த லேபிள் பார்த்தாலே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிராண்ட். அவங்க இன்றைக்கி என் ப்ராஜெக்டை நம்பி இதை எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதை விட ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்கவே முடியாது லைஃப்பில் எனக்கு. பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக அவங்க வந்து நின்று இந்த ஆல்பமை வந்துட்டு ஒரு கிராண்டாக ஒரு லான்ச் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. யாரும் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பணம் போட்டு வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டை வாங்கியிருக்காங்க எங்கள்கிட்ட லைக் ஏஎன்எஸ் என்டர்டைன்மெண்ட்லேருந்து. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் சோனி மியூசிக். டெஃபினட்டாக எங்களோட ஜேர்னி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இத்தனை பேர் உங்கள் டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, உங்கள் டைம் ரொம்ப வேல்யூபிளான டைம். இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என் ப்ராஜெக்ட்டுன்னு இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வளரட்டும், எல்லோரும் வளருவோம். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.